உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவன் விருப்பம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக இருக்கலாம். எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவராக தான் சித்தரிக்கப்படுகிறோம். பணம் நிறைய இருந்தால் சிறு தலைவலியை கூட 1000 பேர் விசாரிப்பார்கள். பணமே இல்லை என்றால் இறந்து கிடந்தால் கூட ஒருவர் கூட வரமாட்டார்கள். நாம் நலமாக இருக்கிறோமா இல்லையா என்ற விசாரணைகள் கூட நம்மிடம் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்துதான் விசாரிக்கப்படும். எந்த சூழ்நிலையிலும் தன்னை விட்டு கொடுக்காத ஒரு நட்பு வாழ்க்கையில கிடைப்பது வரம்தான். நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதிப்பதும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதும் இல்லை. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் 2 விஷயங்களை என்றும் மறவாதீர்கள். 1, மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது. 2, மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது.